ஓகே காய்ஸ், இன்னைக்கான இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுல எல்லாருக்குமே? ஓகே, காட் இட். இன்னைக்கான கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ பார்த்தது எல்லாத்தையும் விட இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? நமக்கு எஸ், இன்னைக்கான டாபிக்ஸ் வந்து என்னென்னா யூனிட் டிஜிட் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூனிட் டிஜிட் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள். இந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் தான் என்னை கைட் பண்ணவே போகிறீங்களே. ஏன்னா ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணது தான் மேக்ஸிமம் இதில் வந்திருக்கு. யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம எப்படி வந்து சம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஸ்பீடாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ யூனிட் டிஜிட் தான் என்ன அப்படின்றது யாரையும் சொல்லுங்கள். நீங்களே சொல்லலாம், நானாக பிக் பண்ணுவேன். டைம் வேறு இல்லை என்கிட்ட. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ரொம்ப நேரம் உட்காரணும். செம்முக்கு வேறு படிக்கணும். நிறைய ஒர்க் இருக்குது உங்களுக்கு வேறு. ஆனா அந்த 1 10 100 1000 10,000 அந்த மாதிரி. சூப்பர், குட். ஓகேங்களா? இப்போது சொல்லணும் அப்படின்னா 1 2 3 4 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை நம்ம எப்படி கூட எழுதலாம் அப்படின்னா, ஐ திங்க் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து வேல்யூ வந்து 30. அப்போ இங்கே வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா 10 10ஆக தான் வரும். 10 20 30 40 50 60 அந்த ரேஞ்சில் தான் வரும். கரெக்டுங்களா? அப்போ இது வந்து டென்ஸ், இது வந்து ஹண்ட்ரட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஓகேங்களா? தௌசண்ட்ஸ். இதை நம்ம பிரித்து எழுதும்போது we can easily understand அந்த கான்செப்ட் என்னன்றதை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அப்சர்வ் பண்ணும்போது நம்ம அது எழுதாமையே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறது, ஒரு நம்பருடைய லாஸ்ட்டில் இருக்கிறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆப்ஷன் இந்த பியை பாருங்களேன். இந்த பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது 8, இதோட யூனிட் டிஜிட் வந்து 8. இதோடைய யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 2, இதோடது 0, இதோடது வந்து பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரியான யூனிட் டிஜிட்ஸை நீங்கள் பார்க்குறோம். ஓகேண்ணா, நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு சொல்லித்தரீங்க, எனக்கு புரியுது. இதை நான் எங்கே யூஸ் பண்ணுறது? இப்போ ஹவு டு ஃபைண்ட் யூனிட் டிஜிட் அப்படின்றத சும்மா ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தது ஐடென்டிஃபிகேஷன், ரைட்டா? அதாவது அடையாளம் காண்றது நம்ம எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். எப்படி யூனிட் டிஜிட்டை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ஒரு நம்பருடைய லாஸ்ட்டில் இருந்தால் அது வந்து யூனிட் டிஜிட். இப்போ அந்த யூனிட் டிஜிட்டை எப்படி நம்ம சம்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இப்போது சம்ஸ் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட்டை வச்சு ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்க நம்பர் எல்லாமே 2 8 0 8. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வரலாம், ஆன்சர் வில் பி ஏதோ 8ல் வர மாதிரி வரலாம். ஏன்னா 2 வாட்டி இது ரிப்பீட் ஆகிருக்கு, ரைட்டா? இப்போ யூனிட் டிஜிட் வந்து இந்த சம்முடைய யூனிட் டிஜிட்டை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா போகிறோம், இதோடைய ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபுல் சம்மே போடணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம வந்து யூனிட் டிஜிட்டை யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம எடுத்தோடனே எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது டவுட் வரும், கரெக்டாக? இப்போ நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகலாம். இது வந்து இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் இந்த சம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸை நான் ஆல்ரெடி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், அதை நான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு ஷீட் ஆட் பண்ணிக்கிறேன். எஸ், யூனிட் சம்ஸுக்கான சில பேசிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஐ திங்க் கலர் மாற்றவா இல்லை இது ஓகேவா உங்களுக்கு? தேங்க், நான் உங்களுக்கு கேட்டு நானே மாற்றிடுறேன், உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் டிஜிட். இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. டேம் ஷூர் அபௌட் தட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் 4 ஆப்ரேஷன்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
மேக்ஸில் 4 ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது. என்னென்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். சூப்பர். அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். எஸ், கரெக்ட், சூப்பர். இப்போ இந்த 4த்துலையுமே எப்படி யூனிட் டிஜிட்ஸை அப்ளை பண்ணி சம்ஸை வந்து குயிக்காக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு சில சம்ஸை சால்வ் பண்ணுவோம், பட் அது மேண்டரிட்டரியாகவே இருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூனிட் டிஜிட்ஸ் அப்படின்னா நம்ம இந்த கான்செப்டை ஈஸியாக அப்ளை பண்ணி ஆன்சரை வந்து நம்ம குயிக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது அடிஷனில் நம்ம பார்த்துருவோம்னா, அடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 ஒரு சில பேசிக்ஸான சம்ஸ் தான். 2 3 4 5 ப்ளஸ் 1 0 9 0. இதோடைய யூனிட் டிஜிட்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 9ன்னு இருக்கலாம், அதுக்கப்புறம் 10ன்னு இருக்கலாம். 10 யூனிட் டிஜிட் அப்படின்றது அந்த கான்செப்ட் ஒன்றும் டீப்பாக போயிடலாம். இப்போ அடிஷனல் எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? 8, சி ஆப்ஷன் வந்து 7, அதுமாரி இருக்கலாம். இப்போ இதோட ஆன்சர் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, யூனிட் டிஜிட்ஸை மட்டும் கூட்டுங்க. ஓகேங்களா? காட் இட்? 4 + 5 + 0. இப்போ 0 அப்படின்றது அடிஷனில் யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணினாலும் ஒன்று தான். அதனால் அது நெக்லிகேட் பண்ணிடலாம், இல்லை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 9. இப்போ 9ல் முடியக்கூடியது தான் இதோடைய ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அடிஷனில் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோமே. பட் சப்ட்ராக்ஷன் வரும்போது அங்கே தான் ஒருத்தவன் இருப்பான், மேஜராக ஒருத்தவன் நமக்கு இருக்கான். சப்ட்ராக்ஷன் வரும்போது ஒருத்தவன் இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் 1297 - 196 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறீங்க. இப்போ இதை யூனிட் டிஜிட்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். இதோடைய யூனிட் டிஜிட்ஸ் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் 13 புரியலப்பா? 13ஆ? இல்லைங்கண்ணா. 7 - 6 எவ்வளோப்பா? 1 1. ஓகே, எனக்கு தான் காது சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1. இல்லைங்கண்ணா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனா சொல்லிட்டேனா, பிளஸ்ஸா மைனஸான்னு கொஞ்சம் கண்ணு தெரியாம சொல்லிட்டேனா. ஓகே, அப்போ உங்கள் மேலே தான் ஃபால்ட்டா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா, இங்கே சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம். பட் இவங்க சப்போஸ் இங்கே கொஞ்சம் சின்ன நம்பர் மைனஸ் பெரிய நம்பர் பண்ணும்போது நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த 10th பிளேஸ்லேருந்து ஒன்று இங்கே கடன் வாங்கி நம்ம பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸும் பண்ணலாம். பட் அது வந்து நமக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி. அதனால தான் இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2392 - 17. இப்போது இதோட யூனிட் டிஜிட் ஓகேங்களா? இப்போ 2 - 7 அப்படின்றது போட போகிறோம். அங்கே நம்மளுடைய ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னா -5 அப்படின்றது வரப்போகுது. பட் யூனிட் டிஜிட் அப்படின்றது எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் டிஜிட் அப்படின்றது எப்பவுமே கடைசியாக வரக்கூடிய நம்பர், ரைட்டா? இப்போ கடைசியாக எந்தெந்த நம்பரெல்லாம் வர பாசிபிள் இருக்குது? 0 1 2 3 4 5 6 7 8 9. திரும்பி அகைன் 10 வரும், 10க்கு பதில் நீங்கள் 0. 11 வரும் 1, 12 வரும் 2, 13 வரும் 3, 14 வரும் 4. கரெக்டுங்களா? இப்போது நமக்கு எவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் லாஸ்ட் டிஜிட்ஸு இதுவாக தான் இருக்க போகுது, 0 to 9 தான் இருக்க போகுது, ரைட்டா? இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது, பட் எனக்கு இங்கே வந்து மைனஸில் வந்துருக்கு. இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எப்பயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 10th பிளேஸ்லேருந்து நம்ம ஒன்று கடன் வாங்குவோம். கடன் வாங்கும்போது இதோட வேல்யூ என்னவா மாறும்னா 12ஆக மாறும். அப்போ இது என்னவா மாறுது? ஒன்ஸாக இருக்கக்கூடியது, யூனிட்டாக இருக்கக்கூடியது டென்ஸாக கன்வெர்ட் ஆகுது, ரைட்டா? இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது டென்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ 10ஆக கன்வெர்ட் ஆகுது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா 10 ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா ஆன்சர் இப்படி 5. இப்போ இதோட ஆன்சர் வந்து 5 தான். ஓகேங்களா? எப்போ வந்து 10 ஆட் பண்ணணும்? வரக்கூடிய ஆன்சர் மைனஸில் வந்துச்சு அப்படின்னா -xனா +10 ஆட் பண்ணணும். வரக்கூடியது ப்ளஸில் தான் வரணும். யூனிட் டிஜிட் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் எப்படி இருக்குது, அதோடைய லுக் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட்.
ஓகேவா? இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்டிப்ளேல நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போது சம்ஸ் போட்டிங்கன்னா 23 × 41 போட்டிங்கன்னா இதோடைய 2 1 வந்து 3 ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 2 1. இப்போ நான் போகிறத யாராச்சும் சொல்லுங்கள். ஓகே, இதோடைய யூனிட் டிஜிட் என்ன வரும்? ஆனா 6 ஆனா. எஸ், சூப்பர். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே லாஸ்ட்டில் இருக்கிற டிஜிட்ஸை மட்டும் எடுத்துக்கிறீங்க. 1 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 3. அதுக்கப்புறம் 3 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 6. ஒன்று வந்து நம்ம எப்பவுமே வச்சுக்கலாம். இப்போ எப்படி நம்ம அடிஷனில் எப்படி நம்ம ப்ளஸ் 0 வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறோமோ, அதேமாரி மல்டிபிளில் ஒன்று வந்து அப்படியே விட்டுடலாம். செல்லாத மாரி. ஓகேங்களா? இந்த லாஜிக்ஸ் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு டிவிஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். டிவிஷன்ஸில் அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். நம்ம அது சம்ஸ் வரும்போது நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டுனா பவரில், அதுக்கப்புறம் ஃபேக்டோரியல்னால் தெரியும்ல. இப்போ 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 × 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஃபேக்டோரியல் அப்படின்னா எந்த நம்பர் முன்னாடி இருக்கோ அது வரையும் மல்டிபிள்லேயே எழுதிட்டு போகணும். 5 ஃபேக்டோரியல் அப்படின்றது 1 × 2 × 3 × 4 × 5. கரெக்டுங்களா? இது பவர்னா என்னன்னு தெரியும். இப்போ a பவர் m அப்படின்றது m அப்படின்றது பவர். ஓகேவா? இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்து தான். ஃபேக்டோரியல் மட்டும் நான் இங்கே உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து we know that 1. 1 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம்னா 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னா 1 × 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னா 1 × 2 × 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஃபேக்டோரியல் இங்கே வராது. ஓகேங்களா? அப்போ 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்னா 1 × 2 × 3 × 4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 5 ஃபேக்டோரியல் ஓகேவா? இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம வந்து சில சம்ஸுக்கு வந்து போகலாம். அதாவது ஒரு சில கான்செப்ட் மட்டும் ஈஸியாக சொல்லித்தரேன். இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 5 அப்படின்றவன் ஒரு இதில் விதி வழக்காக இருக்கான். 5 ஏன்னா 5 அப்படின்றது பஞ்சபூதம் இல்லை, அதனால் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ 5 அப்படின்ற ஒரு நம்பர் கூட ஒரு ஆட் நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5. ஏதாச்சும் ஒரு ஆட் நம்பர் சொல்லுங்கள். 7. இப்போ 7 × 5 35. அப்போ யூனிட் டிஜிட் 5. எஸ். 5 × எனி ஆட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 5 தான் இருக்க போகுது. எதுனா யூனிட் டிஜிட். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 15. 5 × 2 3 1 4 7. 7 × 5 35. அப்போ வந்து 5. ஓகேங்களா? இது வந்து 5 × ஆட் நம்பர். அதேமாரி 5 × ஈவன் நம்பர். இப்போ 5 எனக்கு பிடிச்ச ஒரு ஈவன் நம்பர் 2 எப்பவுமே. அப்போ வந்து 5 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 10. லாஸ்ட்டில் இருக்கிறது 0. அதேமாரி 5 × 8 8 5 40. சைபருக்கு 0. ஓகேங்களா? இப்போது 5ஓடைய ஒரு ஈவன் நம்பரை மல்டிபிள் பண்ணோன்னா அதோடைய யூனிட் டிஜிட் 5. 5ஓட ஒரு ஆட் நம்பரை மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதோடைய யூனிட் டிஜிட் 5. ரைட்டா? இந்த ரெண்டு கான்செப்டை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க காய்ஸ். அண்ட் தென் ப்ரைம் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக சம்ஸ்குள்ளே போய்ட்டு சால்வ் பண்ணிக்கலாமா அதை? ஓகே, சம்ஸ்குள்ளே போயிடலாம் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக. பென்னு பேப்பர் எல்லாரும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ மைண்ட்லேயே ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ரைட்டா? நான் சில சம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது ஹிந்தியில் இருக்கும். இதை நீங்கள் கண்டுக்காதீங்க. ஏன்னா எனக்கு டைம் சுத்தமாக இல்லை. அதில் இப்போ கொஞ்சம் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து நான் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணேன். அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஒரு சம்ஸை வந்து பார்க்கலாமா? ஓகே, ப்ரைம் நம்பர் இருக்கா? அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ப்ரைம் நம்பர் எஸ் இருக்குது. ஓகே காய்ஸ்,
இதில் சம்ஸ் வந்து படிங்களேன். இங்கிலீஷ் எல்லாரும் ஓகே தானே, இல்லை தமிழில் வேணுமா கொஷின்ஸு? உங்களை தான் உங்களை மட்டும்தான். தமிழ்ல இருந்தா நல்லா இருக்கும். பட் தமிழ்னா நீ தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே தமிழ் நான் அப்ப போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எடுத்துருவாங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னா நம்ம தான்ப்பா ரெடி பண்ணணுமே. ஏன்னா சுத்தமாக எனக்கு இதெல்லாம் சொல்லுப்பா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா? ஆமாம், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். மேக்ஸிமம் ரயில்வேஸில் இந்த மாதிரியான கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் நம்ம அந்த கேல்குலேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்களா, அந்த எல்லா சம்ஸுமே இந்த மாதிரி லாஜிக்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் யாரோ ஒரு பர்சன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இந்த டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தர மாட்டாங்க. எஸ்எஸ்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் வந்து சம் போடும்போதே சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் நம்ம இதை மட்டும் ஒரு பர்டிகுலராக பார்க்குறோம். ஏன்னா இதில் வந்து சம்ஸ் நிறையவே கேட்குறாங்க. இப்போ இது சிடிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது டிஃபென்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, டிஃபென்ஸ் எக்ஸாமில் கேட்டது இது. ஓகேங்களா? இப்போது இது மேக்ஸை பொறுத்த வரையும் தமிழ் இங்கிலீஷு அப்படின்னு சுத்தமாக எதுவுமே இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேட்டர். ஓகேங்களா? அதை மட்டும் நான் வச்சுக்க. இப்போது யூனிட் டிஜிட் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த சம்ஸை மட்டும் பாருங்கள். இது வந்து தமிழில் கொடுத்தாலும் இங்கிலீஷில் கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. என்ன கேட்குறாங்க? த வேல்யூ ஆஃப் n, யூனிட் டிஜிட் ஆஃப் இந்த நம்பருடைய யூனிட் டிஜிட் வந்து எனக்கு n+2. அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 833 இன்ட்டு 856 இன்ட்டு 43n ஈஸ் அப்படின்றத ஈக்குவல்ட்டி கூட நம்ம போடலாம் கரெக்டாக. ஏன்னா இதோடைய ஆன்சர் தான் n+2. என்னன்றது இது என்னவா இருக்குது? யூனிட் டிஜிட்டாக இருக்குது. அப்போ n அப்படின்றது யூனிட் டிஜிட். ஓகேங்களா? அப்போ அந்த என்னோடைய வேல்யூ தானே இந்த ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. ஐ திங்க் கொஞ்சம் சரி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எப்படி போட்டீங்க? லாஸ்ட் டிஜிட் மட்டும் வச்சு. எஸ். இப்போ இதை வந்து பாருங்களேன், 6×3 எவ்வளோ வரும்? 18. பட் நம்ம யூனிட் டிஜிட்டை மட்டும்தான் எடுக்க போகிறோம், அதனால் 8 மட்டும் எடுங்க. இது நார்மலாக நம்ம பண்ணுற கேல்குலேஷன்ஸை விட இது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் முழு நம்பரும் எடுக்கவே கூடாது, யூனிட் டிஜிட் மட்டும்தான் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ட்டு இங்கே இருக்கிற 43 n அப்படின்றது இருக்குது ஈக்குவல் டு n+2. இப்போ இந்த 8ஐயும் n-ஐயும் வந்து பண்ணுறீங்க. 8 × x நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 8x. 8 × 4 எப்படி சொல்லலாம்னா 8×3 24 அப்படி சொல்லி ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிக்கிறோம். கரெக்டுங்களா? இதோட வேல்யூ முழுசாகவே இதுக்குள்ளே வந்துடுது. அதேமாரி 8x அப்படின்றது இது எக்ஸ் என்னன்னு தெரியாது, ஆனால் இது முழுசாகவே இந்த 8க்குள்ளே நம்ம சேர்த்துக்கிறோம் மல்டிபிள். அப்போது இந்த 8 × n வந்து பார்த்திங்கன்னா 8n, அதுக்கப்புறம் n+2. இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 8n இருக்கா, -n கொண்டு வந்து ஈக்குவல் டு 2, 7n ஈக்குவல் டு 2, அப்போது n ஈக்குவல் டு 2/7 அப்படி சொல்லி போடுவாங்க. இந்தமாரி ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லை. நம்ம பண்ணுறது இதுதான் இங்கே தப்பு. இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நார்மலாக ஒரு கேல்குலேஷன்ஸ் பண்ணுறோம், வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பட் இங்கே நம்ம வந்து யூனிட் டிஜிட் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம், ரைட்டுங்களா? அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கரெக்டாக நான் இதை மட்டும் அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது 8n = n+2. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்தே நான் போகிறேன். இந்த என்னன்றது என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது கரெக்டாக. இதுமாரி போனால் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனால் நான் ஆப்ஷன்ஸ் வந்து போகிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் ஏ 2 கொடுக்குறேன். அப்போ 8 × 2 = 2+2. 8 2 16, இங்கே வந்து 4 வருது. எனக்கு இது ரெண்டுமே ஈக்குவலாக வரணும், வரல. இது அப்போ ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒரு சம்ஸை வந்து நீங்கள் ஃபார்முலா போட்டு வர பார்க்குறீங்க,
அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஸ்டக் ஆகுது. அப்போ என்ன பண்ணலான்னா கொஸ்டின்ஸ்லேருந்து ஆன்சர்லேருந்து போயிருங்க. ஆன்சரை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியுமான்னு அந்த மாதிரியான சம்ஸ் தான் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப்ஷன் பியை வச்சு பார்க்குறீங்க. 4 இருக்கா? அப்போ 8 × 4 = 4. எக்னாங் 32 வரல. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சியை வச்சு பார்க்குறீங்க. 3 இது வந்து பார்த்தீங்கன்னா 4. 8 3 27 வராது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 6. அப்போ வந்து 8 கரெக்டாக வருது. 2 தான் வரும். ஆப்ஷன் 6 தான் வந்து. ஓகேங்களா? 8 42 + 2 8 48. ஓகே. 8 × 6 = 4. 8 வந்து பார்த்தீங்கன்னா 8 64. 8 64 வரல. தப்பா வருதோ? 6 வச்சு போட்டோம்னா 36 42 8 48 தான் வருதுல்ல. ஆமாம், இங்கே 6 வருதுல்ல. சே, 8 48 கரெக்டாக. 6 + 2 இங்கே ஒரு 8. 8 48 8. இப்போ ஈக்குவலாக வருதா? ஓகே. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க காய்ஸ். இது வந்து ஆன்சர் வந்து 8. ஓகே. இந்த சம்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதுல? இது ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது காய்ஸ். நீங்கள் சொன்னால் மட்டும். ஓகே, இன்னொரு வாட்டி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் தானே. இருங்க, ஃபுல்லாக ஒரு வாட்டி அடிச்சிடுறேன். இதை வச்சுப்போம். இது வந்து ஆப்ஷன்ஸ்லேருந்து போகிறது தான். நான் எடுத்தோன்னே இந்த சம்ஸ் வந்துருக்கக்கூடாது போல். ஓகே, வந்தாச்சும் விட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இப்போது இந்த சம் எடுத்துக்கோங்களேன். இதோட யூனிட் டிஜிட் என்னென்னா 6 3 எவ்வளோனா 18 வருமா? அப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது 8 மட்டும் போட போகிறோம். இங்கே வந்து ஒரு n. அப்போ 8 n வருமா? = n + 2. ஓகே, இது வரை புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த சைடு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து நார்மல் வேல்யூவே கிடையாது. இது வந்து யூனிட் டிஜிட் பண்ணும்போது அதில் வேரியேஷன்ஸ் ஏற்படும். அதை வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம வந்து நார்மல் மெத்தடில் போக முடியாது. அதனால் என்ன மெத்தட்னா நம்ம வந்து ஆப்ஷன் பேஸில் போக போகிறோம். ஓகேங்களா? ஆப்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பேஸ்டாக போகும்போது நமக்கு இருக்கிற ஒரே க்ளூ என்னென்னா ஈக்குவல். ஆப்ஷன் வந்து இந்த n இருக்கிற இடத்துல ஆப்ஷன்ஸை போட போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டுக்கு n = 2ன்னு போட்டு பாருங்களேன். இது பெருக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? 2 + 2. அப்போ 8 2 16 + 4. இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது ரெண்டும் சேமாக இருக்கா? இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. சேமாக இல்லை. அதனால் ஆன்சர் கிடையாது. நமக்கு தேவையான சேமாக வரணும். அப்போ n = 3 n = 3 ஆப்ஷன் கொடுத்து பார்த்தோம்னா இது மாதிரி வருது. இருங்க, நான் உங்களுக்கு போட்டே காமிச்சிடுறேன். நான் ஒரு சோம்பேறித்தனம் படக்கூடாது. மிகப்பெரிய சோம்பேறி. ஷார்ட் டேர்ம் முடிச்சுலான்னு பார்க்குறேன். ஓகே, ஐ திங்க் இப்போ புரியலனாலும் இந்த சம்ஸ் வந்து அடுத்த வர சம்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் காய்ஸ். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம இன்றைக்கி இந்த டாபிக்ஸ் வந்து முடிக்கணும். இப்போ n = 3 கொடுத்து பார்க்குறீங்க. அப்போ 8 × 3 = 3 + 2. அப்போ 8 3 24. இங்கே வந்து 5 வருது, இங்கே 4 வருது, இங்கே 5 வருது. ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நாட் ஈக்குவல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 கொடுத்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே 6 கொடுத்து பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளாக தான் ஒன்றுத்தையும் எடுத்து கொடுத்து பார்க்குறோம். 6 + 2. இப்போ 6 8 48. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 8. யூனிட் டிஜிட் சேமாக வருது. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா இந்த சம்ஸ் எப்படி போட்டோன்னே? இப்போ ஓகே. இப்போ அடுத்தது இதுதான். இதை சால்வ் பண்ணுங்க. இதுக்கு யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்லுங்க கரெக்டாக. நான் அந்த 5 × ஆட் நம்பர் 5 × ஈவன் நம்பர் சொன்னல, அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா?
5 இன்ட்டு ஆட் நம்பர் என்ன வரும் அண்ட் 5 இன்ட்டு ஈவன் நம்பர் என்ன வரும் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. நானே சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு, ஏன்னா டைம் ஆகுதுல. என்னால் யோசிச்சுக்க பாருங்கள். ஆன்சர் தயவு செஞ்சு வாய் தர சொல்லுங்கள், ஏன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து போக முடியாது காய், சாரி. 0 how is possible? சொல்லுங்க எப்படி வந்துச்சு 0? வேற யாராச்சும் ஆன்சர் சொல்றீங்களா, இல்லை ஒருத்தருக்கு தான் தெரியுமா? கைஸ் லாஸ்ட் யூனிட் டிஜிட்ஸ் மட்டும் நீங்கள் பெருக்குங்க. பெருக்குனா என்ன ஆன்சர் வருமோ அதுதானே ஆன்சரு. பட் நான் உங்களுக்கு இந்த ஹிண்ட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். 5 இன்ட்டு ஆட் நம்பர்னா என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும், 5 இன்ட்டு ஈவன் நம்பர்னா என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் தான் சொன்னீங்க. அப்படி இருந்து எதுக்கு நீங்கள் இப்படி இதுவாகிறீங்க? எந்த இடத்துல லேக் ஆகுது உங்களுக்கு? அண்ணா 0ண்ணா. எப்பா 0 வரும்? அண்ணா ஒரு டிப் சொல்லித்தாங்கண்ணா. எஸ், இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களே. 5 இன்ட்டு ஆட் நம்பர்னா 3, 5, 7 இதுமாரிலாம் பெரிய பெரிய நம்பர்லாம் வந்துச்சுன்னா இதோட ஆன்சர் 5ல் முடியும். ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா 0ல் முடியும். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் என்னன்னு தெரியல உங்களுக்கு? தெரியுமா? தெரியுங்கண்ணா. எல்லாருக்கும் தெரியல. ஆனால் வாயே திறக்க மாட்டீங்களா நீங்கள்? கல்லஞ்சக்காரனா நீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5ன்றது இருக்குது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஒரு நம்பரில் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் நம்பர் வருதா ஈவன் நம்பர் வருதான்னு மட்டும் பார்க்க போகிறோம். இங்கே என்ன நம்பர் இது சொல்லுங்க, இது என்ன நம்பர்? ஆட் நம்பர்னா அது 7 இன்ட்டு 5 வந்து ஸோ ஆட் நம்பர். ஓகே, அதுக்கப்புறம் 8ன்றது ஈவன் நம்பர் இருக்குல்ல கைஸ். ஓகே, 3ன்றது ஒரு ஆட் நம்பர், 9ன்றது ஒரு ஆட் நம்பர், கரெக்டுங்களா? எப்போ 5 இன்ட்டு ஆட் நம்பர் அப்படின்னா 5 இன்ட்டு ஈவன் நம்பர் அப்படின்னா 0. பட் 35. பட் இதில் வந்து ஆட் நம்பர் பெருசா ஈவன் நம்பர் பெருசான்னு சொல்லி 5க்கு வந்து பார்க்கும்போது ஈவன் நம்பர் தான் வந்து டாமினேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் 8 அப்படின்றது இருக்குது. சாரி, நான் தான் இப்போ தப்பாக சொல்லிட்டேன் போல். ஆன்சர் வந்து 0 தான். ஓகேங்களா? 5 இன்ட்டு ஈவன் நம்பரை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஆட் நம்பரும் இருக்குது, பட் ஆனால் ஆட் நம்பரை விட ஈவன் நம்பருக்கு தான் பவர் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், 7 இன்ட்டு 5 இன்ட்டு 8 இன்ட்டு 3 இன்ட்டு 9 இதுதான் இதோடைய யூனிட் டிஜிட்ஸ், ரைட்? இப்போ 7 5 35. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 5 என்னது 40, 0 வந்துடுச்சு. அப்போ 0 இன்ட்டு எந்த நம்பர் வந்தாலும் 0. அப்போ ஆன்சர் will be 0. சாரி கைஸ், நான் அதை கவனிக்கல. ஓகேவா? இது புரிஞ்சதில்ல எல்லாருக்குமே, அவங்க 2 பேர் தவிர? என்னப்பா தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆல்ரெடி நான் சொன்னது தான், இது வந்து நான் பார்த்து போகணும். கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்கப்பா. அடுத்து இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இல்லைன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே நிமிஷம் நியூ விண்டோஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இதையும் கிரியேட் பண்ணிவிட்டு இதையும் இந்த சைடு வச்சுட்டு இப்போ சொல்லுங்க கைஸ். ஹலோ, क्वेश्चन सरलना இதில் டபுள் ஸ்க்ரீன் வர வச்சு பார்த்தேன், வாய்ப்பு வரல போல. கொஸ்டின்ஸ் தெரியல. ஓகே, கிளாஸ் ஸ்க்ரீன் போயிடுச்சு. ஓகே, புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போயிட்டு ஆப்ஷன் 4 அண்ணா 8ண்ணா. 8ஆ செக் பண்ணிடலாமா? ஏன்னா நானும் உங்க கூட தான் போட போகிறேன். கொஸ்டின்ஸ் ஓகே. மட்டும் இங்கே 8 3 எவ்வளவு 24, 4 7 42
4 ரேஞ்ச் 8. எஸ் ஆன்சர் பி 8. கரெக்டாக தானே சொன்னீங்க எல்லாரும்? கரெக்டு தானே? ஆமாண்ணா. ஓகே. ஐ திங்க் ஏதோ தப்பான ஒன்று நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸ்க்ரீன் தெரியுதாண்ணா உங்களுக்கு இப்போ? தெரியுதுங்கண்ணா. ஒரே நிமிஷம் இருங்க. காய்ஸ் அப்படியே ப்ரைம் நம்பர் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? ப்ரைம் நம்பர் தெரியல எல்லாருக்குமே? ஐயோ ஃபைலை காணுமா? ஐயோ ஃபைல் எங்கடா நம்ம கிரியேட் பண்ணி வச்ச ஃபைலை காணுமா? ஃபைலை தொலைச்சிட்டேனா? ஆல்ரெடி இருந்த ஒர்க்கு வச்சிருக்காது. ஓகே இருக்கு காஷ். ஐ திங்க் நாளைலேருந்து குரூப்பில் லிங்க்கை ஷேர் பண்ணிடணும் போல. நாலு காய்ஸ் ஃபைல் கொஞ்சம் தவறாக அடிச்சு. ஓகே இப்போ தெரியுதுல ஸ்க்ரீனு? ஓகே நான் ஸ்க்ரீன் தெரிதான் கேட்டேன் உங்களை டென்ஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போது அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரைம் நம்பர்னால் என்ன நம்பர் சொல்லுங்கள்? இதில் டைப்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஐயோ இங்கே இருக்கா? அந்த எண்ணால மட்டும்தான் அது வந்து வகுப்படும். வேற எந்த எண்ணாலையும் அதை வந்து வகுக்க முடியாது. அதுதான் பிரைம் நம்பர். கரெக்டானா? 1 மற்றும் அதே என்னால் மட்டும்தான் வகுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 7, 9, அதுக்கப்புறம் 97, அதுக்கப்புறம் 83, இதுமாரி நிறைய நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ப்ரைம் நம்பரை பற்றி ஒரு சில பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் இங்கே லைட்டாக இந்த சம்ஸ்க்கு தேவையானதை மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த சம்ஸ்க்கு தேவையானதை பார்த்துருவோம். இல்லை எனக்கு க்ரீன் செட் ஆக மாட்டேங்குது. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோடைய சம் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் நம்பர் 1, இதில் ஒரே ஒரு ஈவன் நம்பர் மட்டும்தான்ப்பா இருக்கும். அதாவது 2. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7, 9, 11, 13, 17 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதில் 2 அப்படின்றது ஒன்று மட்டும்தான் நமக்கு ஈவன் நம்பர். ஓகேங்களா? மற்றது எல்லாமே ஆட் நம்பர். ஓகேங்களா? ரெண்டாவது பாயிண்ட், இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம எந்த ஃபார்மேஷனில் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6n+1 ஆர் 6n-1 அந்த ஃபார்மேஷனில் நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் ஜென்ரலாக இந்த ஃபார்மேட். இப்போ ஒரு நம்பர் வந்து இப்போ ஒரு ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது நம்ம இந்த ஃபார்மேட்டில் பிரிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 கொடுத்து பாருங்களேன். எண்ணுக்கு பதில் 3 வந்து கொடுத்து பார்க்கலாம். 6 18 + 1, அதுக்கப்புறம் 3 கொடுத்தீங்கன்னா 6 18 - 1, இது வந்து பார்த்திங்கன்னா 19, இது வந்து பார்த்திங்கன்னா 17 வரக்கூடியது ப்ரைம் நம்பர். கரெக்டுங்களா? இப்போ செக் பண்ணி பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இதோடைய சின்ன ப்ராப்பர்ட்டிஸ். இதை பற்றி நம்ம டீப்பாக எதில் பார்க்கலாம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஐ திங்க் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த சாப்டரே ஸ்டார்ட் பண்ணுவேன்.
அது வரையும் பேசிக்ஸ் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல, எல்லாம் உங்களே சார்ந்தது. இது இன்னைக்கு ரொம்ப ஸ்டக் ஆஃப் ஆகுது. எடுத்துகிட்டு வந்துட்டா. ஓகே தானே, எல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? ப்ரைம் நம்பரை பற்றி இதில் ஒரே ஒரு ஈவன் நம்பர் தான் இருக்குது. அது என்னென்னா 2, மற்றது எல்லாமே ஆட் நம்பர். இது எப்படி எழுதலாம்? 6n + 1, அதுக்கப்புறம் 6n - 1. இது எல்லாத்தையுமே நாளைக்கு இல்லை அடுத்த கிளாஸில் நான் கேட்பேன். பேப்பேன்னு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போனா ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு பாருங்கள். யூனிட் டிஜிட் ஆஃப்னா எதோடைய யூனிட் டிஜிட்? ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிபிள். கரெக்டுங்களா? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஆட் ப்ரைம் நம்பர். அப்போ ப்ரைம் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2, 3, 5, 7, 9, 11, 13 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் ஆட் ப்ரைம் நம்பர் மட்டும்தான் கேட்குறாங்க. ஆட் ப்ரைம் நம்பர்ன்றது இதுதான். இது ஈவன் ப்ரைம் நம்பர் எடுத்துட்டாச்சு. இப்போ இதோடைய ப்ராடக்ட் கேட்குறாங்க. ப்ராடக்ட் மீன்ஸ் என்ன சொன்னேன் உங்களுக்கு? மல்டிபிள். இப்போது 3 × 5 × 7 × 9 × 11 போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இது எல்லா நம்பரையும் நீங்கள் போய் எடுத்துகிட்டு யூனிட் டிஜிட் எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? அப்போ 5 வரக்கூடிய எல்லா நம்பருமே என்ன நம்பர் சொல்லுங்க? வாய்ஸ் உங்களை தான். வரக்கூடிய எல்லா நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் அண்ணா. எஸ், ஆட் நம்பர். ஆட் நம்பர் வந்து ஆன்சர் என்ன வரும்? 5ண்ணா. எஸ். இப்போ ஆன்சர் இதுக்கு என்ன? 5. இப்போ அதேமாரி தான் யூனிட் டிஜிட் ஆஃப் எதோடையது? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ப்ரைம் நம்பர். 2 × 3 × 5 × 7 × 9 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டுருக்கோம். இதோடைய யூனிட் டிஜிட் கேட்குறாங்க. 5 பக்கத்தில் ஆடும் வரலாம், ஈவனும் வரலாம். இப்போ ரெண்டுமே வந்திருக்கு. இப்போ ஆடு எடுத்துப்பீங்களா ஈவன் எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ 5 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 10, 0 தான். அப்படி எப்படி சொல்கிறேன்னா 3, 2, 6, 6, 5, 30, 0. அதுக்கப்புறம் இது நீங்கள் எதை பண்ணிட்டு போனீங்கனாலும் 0 தான் வரப்போகுது, ரைட்? இப்போ ஆன்சர் will be our 0, ரைட்டா? இந்த கான்செப்ட் ஓகே தானே ரெண்டுமே? இதில் டவுட் இருக்கா? தம்ஸ் அப் கொடுக்காதீங்க, வெறுப்பாயிருக்கும். ஓகேண்ணா. இது தம்ஸ் அப்புக்கா இல்லை இதுக்கா? இல்லைங்கண்ணா, சம் ஓகேண்ணா. ஓகே, எல்லாருக்கும் ஓகே தானே? ஐ திங்க் பண்ணிட்டு இருக்கோம் என்ன ஒருத்தனை தவிர. அதில் பாதி பேர் எனக்கு தெரிய மாட்டீங்க. ஏதோ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணுண்டா தம்பி அப்படி சொல்கிற மாதிரி இருக்கீங்க. பார்த்துக்கிறேன் உங்களை ஒரு நாள். இப்போ 100 வரையும் எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது? ஆல்ரெடி நான் உங்களை மனப்பாடம் பண்ண சொன்னேன். எத்தனை இருக்குது யாராச்சும்? 25. ஏய் வா, சூப்பரா. இப்போ 1லேருந்து 50 வரையும் எவ்வளோ இருக்குது? 15. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 15லேருந்து 100 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். அப்போ 1லேருந்து 100 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 25. இதோடைய பார்ட்ஸும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில சம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கே நான் சொல்ல மாட்டேன், பட் யூஸ் பண்ணுவோம், ரைட்? அதுக்கப்புறம் இப்போ நான் பார்க்க போகிறது இதை வச்சுக்கிட்டு, இந்த யூனிட் டிஜிட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சில கான்செப்ட் சைக்கிளிசிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். சைக்கிளிசிட்டி, ஓகேங்களா? சைக்கிளிசிட்டி அப்படின்னா என்ன? சைக்கிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கிளோட டயர் இப்படி இருக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு ஒரு பாயிண்ட் நான் செட் பண்ணுறேன். அதாவது இந்த இடம் வந்து எனக்கு ஒரு பஞ்சர் ஆகிருக்கு. பஞ்சர், ரைட்? இப்போ பஞ்சர் ஆகிருக்கு. இப்போ நான் சைக்கிளை வந்து அப்படியே அந்த டயரை ரொட்டேட் பண்ணுறேன். திரும்பி அந்த பஞ்சர் வந்து இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வந்து தானே ஆகணும். புரியுதுங்களா? அதாவது இந்த டயர் வந்து இதுதான் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ், அதாவது லேண்டு இல்லை ரோடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்டு ஆர் ரோடு இல்லைன்னா இது கூட டச் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு மீடியம், ஓகேங்களா?
இந்த மீடியம்குள்ளே சைக்கிளில் ஒரு பாயிண்ட் ஆஃப் இடத்துல, அதாவது ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல பஞ்சர் இருக்குது. இப்போ இந்த பஞ்சரான டயரை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறீங்க, கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறீங்க, இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறீங்க. இப்போ நான் அதை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணும்போது இந்த பஞ்சர் என்ன ஆகும், இந்த இடத்துல இப்படி போகும், இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும், திரும்பி அகைன் இந்த ஃப்ளோரோட இது கனெக்ட் ஆகி தான் இருக்கும். புரியுதா? அப்போ எத்தனை வாட்டி சுற்றுனீங்கனாலும் பஞ்சர் வந்து என்ன ஆகுது, இந்த ரோடோட கனெக்ட் ஆகுது, ரைட்? அதுதான் சைக்கிளோடைய ஒரு பிரின்சிபல். அதுலேருந்து தான் நம்ம இந்த சைக்கிளிசிட்டி அப்படின்ற ஒரு பேரே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நான் ஒரு லாஜிக்காக சொல்கிறேன். அப்படின்னா ஒரு ரவுண்ட் அடிக்கணும், ஆரம்பித்த இடத்துலையே திரும்பி வந்து முடியணும். புரியுதுல? அதுதான் சைக்கிளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆஃப்டர் எ சர்டன் ஃப்ரீக்வன்சி, அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி சொன்னல, இது போயிட்டு ஆர் ஒரு சைக்கிளோடைய லென்த்து, இதை வந்து இந்த லென்த்து பஞ்சர் இங்கே இருக்குது அப்படின்னா இது இப்படி லென்த்தாக கூட இப்படி மாற்றிக்கலாம். கரெக்டாக இது வளைச்சோம் அப்படின்னா ரவுண்டு வரும், இது இப்படி ஃப்ளாட்டாக திருப்பி போட்டு நீட்டாக படுக்க வச்சோம் அப்படின்னா லென்த் வந்துடும். ஓகேங்களா? யூனிட் டிஜிட்ஸ் வந்து எங்கே ரிப்பீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து சைக்கிளிசிட்டி அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த ரொட்டேட் கான்செப்ட் புரியுதுல? இந்த சைக்கிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுல? ரிப்பீட் ஆகிற இடம்னு, அதாவது இங்கே பாயிண்ட் வந்து இங்கே படிச்சுன்னா திரும்பி இந்த இடத்துக்கு வரது, திரும்பி இந்த இடத்துல தான் ரிப்பீட் ஆகும், வேற இடம் போகவே போகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? இது புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே. இப்போ வந்து இதுதான் பாருங்களேன். இப்போ இது வந்து பவர், இந்த பவர் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் காய்ஸ். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ரயில்வேஸில் வந்து அதிக அளவில் இந்த கேள்வி வந்து கேட்பாங்க. அந்த பேங்கிங்லேயும் இது மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். டிஎன்பிசி பொறுத்த வரையும் சிம்பிளிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அதுக்கப்புறமேட்டு எஸ்ஐஇ, சிஐஇ, அந்த இடத்துலலாம் இந்த கான்செப்ட் நல்லா யூஸ் பண்ணலாம். நான் அங்கே வரும்போது இதை சொல்லுவேன். அப்போ பேன் முடிக்கக்கூடாது, கோவப்பட்டுருவேன், பார்த்துக்கோங்க, தூக்கி அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 பவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எல்லாமே போடுறாங்க. 1 பவர் 1 இது 1. அதேமாரி 1 பவர் 2 எவ்வளவு? 1. 1 பவர் 3 என்னது? 1. அப்போ 1 பவர் n அப்படின்றது எவ்வளோதான் n வந்து நீங்கள் இன்ஃபினிட்டியே போட்டாலும் அதோட வேல்யூ நமக்கு 1 தான். கரெக்டுங்களா? சாரி, 1 பவர் n, என்னுக்கு வந்து இன்ஃபினிட்டியே போட்டாலும் அதோட வேல்யூ நமக்கு 1 தான். அப்போ இது எத்தனை வாட்டி போட்டாலும் 1 தான் வரப்போகுது, அது ஃப்ரீக்வன்சியே 1 தான். ஓகேங்களா? இப்போ 2 பவர் மேலே 1 2 அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறாங்க. இந்த சும்மா இந்த டேபிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீக்வன்சி வந்து எந்தெந்த இடத்துல ஆட் ஆகுது அப்படின்ற மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா நமக்கு கஷ்டமாக இருக்கும் புரியறதுக்கு, நான் அதனால் வேறு மாதிரி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேவா? இதை வந்து ஆதித்ய ரஞ்சன் சார் அவருடைய சேனலில் போட்டிருந்தாரு, அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டேன். ஐயோ சொல்லிட்டோம். ஓகே, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ், இப்போ யூனிட் டிஜிட்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காய்ஸ் டைம் ஆகுது, உங்களுக்கு ஓகே தானே? இந்த கான்செப்ட் முடிச்சனால ஓகே. இப்போ யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இது வரையும் வரும் நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம ஒரு 3 குரூப்பாக பிரிக்கலாம். குரூப் நம்பர் 1, குரூப் நம்பர் 2, குரூப் நம்பர் 3. ஒன்றும் இல்லை, இந்த டேபிளை அப்படியே நான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது சிம்பிளிஃபைடாக குரூப்பாக பிரித்து அப்ரோச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற குரூப்பெல்லாம் என்னதுன்னா 0 1 5 6. ரெண்டாவது குரூப்பில் யாரெல்லாம் வருவாங்கன்னா 4 9 வருவாங்க. தேர்டு குரூப்பில் யார் வருவாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க 2 3 7 8. ஓகேவா? இதை நல்லா அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே சொல்லி ஒரு 4-5 வாட்டி சொல்லி பாருங்கள், உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். 0 1 5 6 4 9 2 3 7 8. 0 1 5 6 4 9 2 3 7 8. 0 1 5 6 4 9 2 3 7 8. ஓகேங்களா? இதுமாரி சொல்லி பார்க்கணும். பார்த்தா தான் அது நம்மளோட வாய் வந்து இந்த சவுண்டு இந்த அழுத்தத்துக்கெல்லாம் ப்ராக்டிஸ் ஆக மட்டும்தான் இது டக்குன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா பவரில் என்ன போட்டினாலும் இதே தான் வரப்போகுது ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் 0 பவர் n போட்டிங்கன்னா 0 தான் வரும். 1 பவர் n இது போட்டோன்னா ஆன்சர் வந்து 1.
5 பவர் n 5 தான் வரப்போகுது. 6 பவர் n ஆன்சர் வந்து 6 தான் வரப்போகுது. ஓகேங்களா? இது நீங்கள் வேணால் ப்ரூஃப் பண்ணி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6 பவர் ஏதாச்சும் சொல்லுங்கள் ஆன்சரு. 6 பவரில் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். 6 பவர் 4ண்ணா. நீ தான் ஆன்சர் சொல்ல போகிற. மாட்டிட்டு சொல்லுப்பா. 6 into 6 36ஆ? 6 into 36ஆ? 6 into 6 6 வருமா? யூனிட் டிஜிட் மட்டும்தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் காய்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மொத்தமாக போட முடியாது. அப்போ 6 பவர் 4 போட்டாலும் 6 தான் வரப்போகுது. 6 பவர் 2 போட்டாலும் 6 தான் வரப்போகுது. 6 பவர் 2 3 4 7 9 எக்ஸட்ரா டு இன்ஃபினிட்டி வரை நீங்கள் போட்டு போனாலும் ஆன்சர் will be 6. அதேமாதிரி தான் 5K, அதேமாதிரி தான் இது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5 பவர் எண்ணில் ஆட் நம்பர் வந்தால் என்ன வரும், ஈவன் நம்பர் என்ன வரும், அந்த அளவுக்குலாம் போகாதீங்க. மல்டிப்பிளில் மட்டும்தான். 5 இன்ட்டு மல்டிப்பிளில் ஆட வந்தால் ஈவன் வந்தால் மட்டும்தான் 0வா 5ஆ அப்படின்றத டிட்டர்மின் பண்ணுவோம். இது வந்து மல்டிப்பிளில் மட்டும்தான் அப்ரோச் பண்ண முடியும். இது வந்து பவர். ஓகேங்களா? பவரில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 9 இதில் வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா 2 கேஸ் பிரிக்கலாம். கேஸ் வந்து ஆட், அதுக்கப்புறம் ஈவன் வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 பவர் ஆட் நம்பர் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஆட் நம்பர் ஒரு 1 அப்படின்றது ஒரு ஆட் நம்பர் தான். 2ன்றது ஈவன் நம்பர். 3 அப்படின்றது ஒரு ஆட் நம்பர். அப்போ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 4 16, 6 24, 4 வருதா? அப்போ 4 பவர் ஆட் நம்பர் வந்துச்சுன்னா 4 வரும். 4 பவர் ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா 6 வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 இன்ட்டு 4 ஈவன் நம்பரா? 4 16க்கு 6. ஓகேங்களா? இப்போ 4ல் இது நான் இங்கே மொத்தமாக சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஐயோ, எப்படி பேஜஸ் இங்கே ஆட் பண்ண முடியாது, உங்களுக்கு போய் ஆட் பண்ணி வரணும். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 0 1 5 6 4 9 2 3 7 8 எனக்கே ப்ராப்ளம் ஆகிடுச்சு பார்த்துங்க. இதை வந்து எனிதிங் பவர் 0 பவர் n ஆலும் 1 பவர் n ஆலும் 5 பவர் n ஆலும் 6 பவர் n ஆலும் ஆன்சர் will be எல்லாத்தோடைய நம்பர் சேம் தான். எல்லாத்துலேயும் இல்லை, இதுக்கு 0 வரும், இதுக்கு 1 வரும், இதுக்கு 5 வரும், இதுக்கு 6 வரும். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்குங்க காய்ஸ். அதுக்கப்புறம் ரெண்டாவது 4 9க்கு மட்டும் ஆடு, அதுக்கப்புறம் ஈவன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி போகிறீங்க. 4 பவரில் வந்து ஆட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 4 தான் ஆன்சராக வரும். 4 பவரில் ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா 6 ஆன்சராக வரும். யூனிட் டிஜிட் தான். ஓகேங்களா? அதேமாரி 9ல் ஈவன் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து 1. 9 வந்து பார்த்தீங்கன்னா ஆடு இருந்துச்சுங்கன்னா ஆன்சர் வந்து 9. ஃபார் எக்ஸாம்பிள் 9 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் 9 இன்ட்டு 9 9 இன்ட்டு 9 9 ஸ்கொயர் இருந்தால் 81, ஆன்சர் 1. 9 இன்ட்டு 1 9, அதேமாதிரி 9 இன்ட்டு 3 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 81 இன்ட்டு 9 9. ஓகேங்களா? நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னா புரியுதுல உங்களுக்கு எல்லாமே? ஹலோ ஹலோ ஹலோ, புரியுதா? ஓகே காய்ஸ், புரியலன்னா கேட்டுருங்க, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் முடிச்சதுக்கப்புறம் டவுட்டுன்னு கேட்கக்கூடாது. கேளுங்க, தப்பு இல்லை, பட்டு இது சொன்னதுலேருந்து கேட்கக்கூடாது. ரைட், இப்போ அடுத்தது வந்து 2 3 7 8. இங்கே தான் நம்ம சைக்கிளிசிட்டி அப்படின்றவனையே யூஸ் பண்ணுவோம். சைக்கிளிசிட்டி, ஓகேவா? சைக்கிளிசிட்டி அப்படின்னா ரிப்பீட் ஆகிற இடத்த கண்டுபிடிச்சி அதை நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ 2, இது எல்லாத்தோடைய சைக்கிளிசிட்டி வந்து நம்பர் நான் உங்ககிட்ட இப்போ சொல்லிடுறேன் 4. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க 4 4 4 4. இங்கே 4 நம்பர் இருக்குது, அதனால் 4 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 2 பவர் 1 வந்து பார்க்க போகிறீங்க. 2 பவர் 1 ஆன்சர் என்னது? உங்களை தான் 2
நான் 2 பவர் 1 2 தானேண்ணா 2 பவர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 4 அண்ணா. ஓகே 2 பவர் 3 எவ்வளோ 8 அண்ணா. 8ஆ? அதான் நானே வந்துட்டேனே அதுக்கப்புறம் 8ஆ 8 ஒரு கேள்வி வேற. அதுக்கப்புறம் 2 பவர் 4 32 அண்ணா. என்ன சொன்னீங்க? 32. எஸ் 32வா 16 2 பவர் 4 தானே? 4 16. 4னா 60 வரும். 4னா 60 வரும்னா 5னா 32 நினைக்கிறேன். எஸ் அண்ணா நீங்க 5 2 போட்டிருக்கீங்க. ஆமாம்ல 5 2 போட்டேன்டா. ஓகே ஓகே. என்னடா இது 2 வராதே வராதே நான் யோசிக்கிறேன். ஓகே காய்ஸ், பரவாயில்ல எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்கீங்க. நான் தான் இதுக்கு தூக்கத்தில் மாறிட்டேன் போல் டைம் ஆகல. இப்போ 4 16. இப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 6. ஓகேங்களா? இப்போ 2 பவர் 5க்கு போடுவோம். இதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? 32 32. இப்போ இதோட யூனிட் டிஜிட் என்ன? 2 2 வந்து திரும்பி இங்கே இந்த இடத்துல வந்து ரிப்பீட் ஆகுது கரெக்டாக? இப்போ பவர் 1 போடும்போது 2 வந்துச்சு, பவர் 2 போடும்போது 4 வந்துச்சு, பவர் 3 போடும்போது 8 வந்துச்சு, பவர் 4 போடும்போது 6 வந்துச்சு. இப்போ 2 பவர் 5 போடும்போது 2 வருது. அப்போ 2 பவர் 6 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் டெஃபினட்டாக 4 தான் வரக்கூடியதாக வரும். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகுது. என்ன மாதிரி ரிப்பீட் ஆகுதுன்னா 2 4 8 6 திரும்பி அகைன் 2 4 8 6 ரிப்பீட் ஆகுதா? உங்களுக்கு புரியுதா? இப்போ எந்த இடம் ரிப்பீட் ஆகுதுன்னு? இந்த இடத்துல தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ ரிப்பீட் ஆகிற பாயிண்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை தான் இந்த டயக்ராமில் நம்ம சொல்லியிருப்போம். பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது 2 வருது, செகண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 4 வருது, மூணாவது வாட்டி பண்ணும்போது 8 வருது, நாலாவது வாட்டி பண்ணும்போது 4 வருது, திரும்பி அஞ்சாவது வாட்டி பண்ணும்போது 2 பவர் 5 வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 2, 2 பவர் 6 அதோட யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 6, 2 பவர் 7 அதோட யூனிட் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா 8, 2 பவர் 8 அதோட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 6. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு 4 நம்பரு திரும்பி அகைன் இந்த நம்பரு ரிப்பீட் ஆகுது 4 நம்பராக. இப்போ இது எத்தனை நம்பராக ரிப்பீட் ஆகுது அப்படின்னா 4 நம்பராக ரிப்பீட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு காய்ஸ்? புரியுதுல? புரியுதுண்ணா. ஓகே 4 நம்பராக வந்து ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இதோட சைக்கிளிசிட்டி என்னது அப்படின்னா 4. ஓகேவா? 4 நம்பர் ரிப்பீட் ஆகுது, அதனால 4. அதேமாரி தான் 2க்கும் வரும், சாரி 3க்கு 7க்கு 8க்கு எல்லாமே அதேமாரி தான் வரும். இப்போ அதை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக நான் உங்களுக்கு டேரெக்டாக எழுதிட்டு இதோடைய அப்ளிகேஷன்ஸை சம்ஸில் எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றது போயிடலாம். இதை மேக்ஸிமம் நீங்கள் எங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸில் ரொம்ப அதிக அளவில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பேங்கிங்கில் ரொம்ப வரும், எஸ்எஸ்சிஸ்லேயே வரும், எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வரும். பர்டிகுலராக எனக்கு இதுன்னு சொல்ல தெரில, எல்லாத்துலேயும் வரும். பட் ஆனால் இது தெரிஞ்சு இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இந்த கான்செப்டே தெரியாமல் போனீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ரைட்? இப்போ நான் இதோடைய சைக்கிள் இது மட்டும் எழுதுறேன், லாஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் எழுதுறேன். அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது ஹிண்ட் இங்கே கொடுத்துறேன். 2 பவர் 1 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் 2, 2 பவர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 4, 2 பவர் 3 வந்து பார்த்தீங்கன்னா 8, 2 பவர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 16 6 லாஸ்ட்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சைக்கிளிசிட்டி வருது அப்படின்னா 2 4 8 6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. மொத்தம் 4 நம்பர் வந்து 4 அப்படின்றது இதோட சைக்கிளிசிட்டி. அப்போ 4 அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 பவர் நிறைய நம்பர் வரும் காய்ஸ். இப்போ இந்த நம்பர் எல்லாம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் நம்ம பவரில் எப்படி எழுதிட்டு போக முடியாது. அப்போ இந்த வரக்கூடிய இந்த பவர் டிவைடட் பை 4 அதை பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய ரிமைண்டர் காய்ஸ் உங்களுக்கு டிவிஷன் நான் சொல்லி கொடுத்துருல உங்களுக்கு. இது டிவைசர், இது டிவிடெண்ட், இது வந்து ரிமைண்டர், இது வந்து கோஷன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருல உங்களுக்கு. உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டான்.
தம்ஸ் அப் மட்டும் பண்ணாதீங்கப்பா. இப்பயாச்சும் சொல்லுங்கள். இப்போ தான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனுக்கு சொல்லுங்கள். நான் சொல்லி கொடுத்துருல உங்களுக்கு. எனக்கு கேட்ட விட்டா இருக்கு. ஏன்னா ரொம்ப மோசம் பண்ணீங்களா? எனக்கு ஒரு பொருள் வேணா எனக்கு கேட்காதீங்க. நானும் இதே ஓகேவா? இதை கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க. ஆனால் நார்மலா டிவைட் பண்றது சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப உள்ள டிவைட் பண்றது கான்ஸ்டன்ட் அது மாதிரி எல்லாம் சொல்லி தரீங்கன்னா சொல்லி தரலையா? ஓகே. இல்ல நான் சொல்லி தந்தீங்கன்னா அதாவது நான் என்ன சொல்றேன்னா அதாவது நீங்க இப்படி போட்டீங்களா நான் கான்ஸ்டன்ட் தனித்தனியா ஆமாம். சும்மா மேலாப்ல நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆனால் அதை வச்சு ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லி தரல. ஓகே. ஃபார்முலா மீன்ஸ் ஃபார்முலா மீன்ஸ் ஓகே. அதை நம்ம எண்ட் ஆஃப் இதில் டைம் இருந்தால் பார்த்துக்கலாம். இப்போ ஓகேவா? டக்கு முடிச்சிடலாம். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு ஒரு சம் மட்டும் போடுறேன். இப்போ இது 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு 4 2 8 அப்படின்னு சொல்லி முழுசாகவே வந்துடும். இதில் ரிமைண்டர் எதுவுமே கிடையாது, 0. இப்போ இது 2ஆவது போல் நம்ம பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா 4 2 8 ஓகேங்களா? இப்போ இதோடைய கழிக்கிறது தான் மேக்ஸிமம் இங்கே நம்ம பண்ணுவோம். இதோட ஆன்சர் வில் பி 0. அப்போ இது வந்து நம்ம என்னன்னா இது வந்து டிவைசர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து டிவிடெண்ட் உள்ளே வந்து அடி வாங்குது டிவிடெண்ட். இது வந்து கோஷன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம் வாய்ஸ். ஓகே சாரி கைஸ். இப்போ இது வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான ஒரு ஃபார்மாக மட்டும் இருக்குது. 2 × 4 = ஐ திங்க் 8 + 4 வரும்னு நினைக்கிறேன். எஸ் 8 ப்ளஸ் ரிமைண்டர் 3 × 4 ஐ திங்க் இந்த சம்ஸ் வரும்போது என்ன பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? ரொம்ப குழப்பக்கூடாதுல்ல கான்செப்ட் சொல்லிட்டு. ஓகேங்களா? இது நம்ம கீழே வரணும்ல எதால் நம்ம வகுப்படுறோம். அதாவது இது வந்து வகுப்பொடியன், இது வந்து வகுத்தி, இது வந்து மேலே வந்து மீதியா ஈவன்னு சொல்லுவாங்க, இதை மீதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழில் ஐ திங்க் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. ஓகே ஓகே தேங்க்யூ. அதை மட்டும் லைட்டாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம இதில் ரிமைண்டர் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம டெய்லி நான் கிளாஸுக்கு வந்தால் தானே மறந்து போயிடுது. ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ 2 பவர் சம்திங் மேலே நிறைய நம்பர் வரும். இது வந்து பவர்னு சொல்லுவாங்க. பவர் மேலே நிறைய வரும். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா பவர் டிவைடட் பை 4. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரிமைண்டர் வந்து வரும். ஓகேங்களா? வரக்கூடிய ரிமைண்டரை வந்து வச்சுக்கிட்டு இந்த ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரிமைண்டரை வந்து வச்சுக்கிட்டு இதோடைய யூனிட் டிஜிட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் 3க்கு பார்க்க போகிறோம். 3 பவர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 3, 3 பவர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 9, 3 பவர் 3 வந்து பார்த்தீங்கன்னா 7, 3 பவர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 1, 51, 1 இங்கே 27, 7. ஓகேங்களா? இப்போ இதுவும் 3 9 7 1. ஓகேங்களா? இது அடுத்துலேயே ரிப்பீட் ஆகும். இதோடைய சைக்கிளிசிட்டின்றது 4. இதை ஃபுல்லாத்தையும் நம்ம எழுதி இப்போ காமிக்கணும்னு தேவையில்லை. ஓகே தானே? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? ஓகே. இப்போ அதேமாரி 7 பவர் ஓகே 7 பவர் 1க்கு வந்து 7, 7 ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49க்கு 9 மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் 7 பவர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 343 வரும். அதில் 3 மட்டும் தான் வரும். 7 பவர் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2401 வரும். ஆமாம் 1 கடைசியில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பவர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 8 பவர் ஸ்கொயர் வந்து 64க்கு 4 வந்து வரும். அதேமாரி 8 பவர் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5122. 8 பவர் 4 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் காய்ஸ்? 8 பவர் 4 8 64 6ல் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ 4096 ஆன்சரு. அப்போ வந்து 6 யூனிட் டிஜிட். ஓகேங்களா? 6 தான் இது. இது எல்லாமே இந்த மாதிரியான கான்செப்டில் தான் நமக்கு வந்து வரும்.
இப்போ இதை எப்படி சம்ஸில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல இந்த சைக்கிளிசிட்டி அப்படின்றது எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னு. இப்போது இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம சம்ஸை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் சம்ஸ் 1. இப்போ வரக்கூடிய சம்ஸ்லாம் நான் போடுவேன், ஸ்லைட்ஸில் இருக்கிறதுலாம் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ரைட்டிங் 2 3 5 இந்த ஹோல் பவர் 1 3 2 7. இப்போ இதோடைய யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதோடைய யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம என்ன யூனிட் டிஜிட்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரைட்? அப்போ வந்து 2 3 5 இருக்கா, இதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. நமக்கு தேவை யூனிட் டிஜிட். நான் இதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நம்ம ஃபோக்கஸ் குமுதா மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தான் இது. ஓகேங்களா? பழைய ஜோக்கு தான், கோவப்படாதீங்க. இப்போ 5 பவர் எனிதிங். இப்போ 5 பவர் n அப்படின்றது என்னது சொல்கிறீங்களா யாராச்சும்? இல்லைன்னா நம்ம பேக் டு கான்செப்ட் போகலாமா? கான்செப்டுக்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மட்டும். 5 அப்படின்றது ஃபஸ்ட்டு குரூப்பில் வரக்கூடியவன். 5 பவர் எனிதிங்ன்றது 5 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதோடைய ஆன்சர் வந்து 5. அப்போ இதோடைய ஃபுல்லாக இதோட யூனிட் டிஜிட்டோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஓகே, புரியுதுல உங்களுக்கு? தூக்கம் வருதா இருக்காச்சு? தூக்கம் புரியுதுங்கண்ணா. தூக்கம் வருதுன்னா சொல்லுங்கள், நான் வெயிட் அப் பண்ணிடுறேன். நான் வேறு ரொம்ப தூரம் போயிட்டுருக்கேன். எனக்கு என்னென்னா இது கொஞ்சம் முடிச்சிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாருக்கும் எப்போ முடியுது? இதுக்கும் ஆன்சர் காணுமா? இதுக்கு வந்து ஆன்சர் என்னவா இருக்கும் கரெக்டாக சொல்லுங்கள். இது புரியுதுல? ஏன் 1 எடுத்து எழுதுனேன், ஏன் இங்கே 5 எடுத்து எழுதுனேன்? ஏன்னா நமக்கு தேவை யூனிட் டிஜிட். நமக்கு தேவை லாஸ்ட்டாக இருக்கவங்க மட்டும்தான். அவனை மட்டும்தான் எடுக்க போகிறோம், பவர் எடுத்துக்கி போட போகிறோம். இப்போ 1 பவர் எனிதிங் 1, 5 பவர் எனிதிங் 5, எல்லாமே ஏன்னா பிலாங்ஸ் டு சேம் ஃபேமிலி. ரைட்? சேம் குரூப்பில் இருக்காங்க. அதனால அதுதான். ஓகே, புரியுதுல உங்களுக்கு? ஓகே, ஐ திங்க் 6ம் அதேமாரி தான் வரும். ஐ திங்க் இப்போ 4 வச்சு பார்ப்போம். 4 அப்படின்றது உங்களுக்கு இது 3ஆம் சம்ஸ். ரைட்டா? இப்போ 4 3 4 5 4 6 4 இதுமாரி நம்பர்லாம் பேங்கிங்கில் வருவாங்க, இல்லைனா சிம்பிளிஃபிகேஷனில் கொடுத்துருவாங்க. பவர் 2 பவர் 3 வச்சு. அப்போ ரொம்ப கஷ்டமாக போயிடும்ப்பா. அதனால் இப்போயே நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க. நமக்கு தேவை இவன் யாருமே தேவையில்லை. நமக்கு தேவை லாஸ்ட்டில் இருக்க யூனிட் டிஜிட். ரைட்? 4 பவர் 2 3 9 6. இப்போ இதே நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? 4ன்றது எந்த ஃபேமிலிக்குள்ளே வருவான், இல்லை எந்த குரூப்புக்குள்ளே வருவான் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். 6. எஸ், 4 அப்படின்றது 6. சூப்பரா, ஆல் தி பெஸ்ட். இப்போ 4 பவர் n அப்படின்றது பார்க்க போகிறோம். சாரி, n வெளியே வரும். கரெக்டுங்களா? எப்படி இருந்தாலும் உள்ளே இருந்தாலும் ஓகே தான், சேமாக தான் இருக்குது. n அப்படின்றது ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா 6, ஆடாக இருந்துச்சு அப்படின்னா 4. ரைட்? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர். இப்போ 4 பவர் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா 6. அதுக்கப்புறம் அடுத்தது 4th சம்ஸ் என்ன கொடுக்கலாம்? 43 46 பவரில். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னல அந்த டிவிசிபிலிட்டி, அந்த சைக்கிளிசிட்டி ஃபார்ம் தான் யூஸ் பண்ண முடியும். இது ஏன்னா இது சைக்கிளிசிட்டிக்குள்ளே வருது. 3 அப்படின்றவன் எந்த ஃபேமிலிக்குள்ளே இல்லை எந்த குரூப்புக்குள்ளே வருவானா சைக்கிளிசிட்டி. சைக்கிளிசிட்டி அப்படின்றது எல்லா நம்பருக்குமே 4 தான் ரிப்பீட் ஆகுது. 4 வாட்டி வந்ததுக்கப்புறம் தான் பவர் 4 வரையும் வந்ததுக்கப்புறம் தான் பவர் 5 போடும்போது திரும்பி அகைன் ரிப்பீட் ஆகுது. கரெக்டுங்களா? அதனால் சைக்கிளிசிட்டி 4ஆக இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்? பவர் டிவைடட் பை 4. ரைட்டுங்களா? இப்போ அதில் இருக்க பவர் என்னது? 46 டிவைடட் பை 4. 44 வரையும் நமக்கு வந்து அதெல்லாம் வகுப்படும். மிச்சம் இருக்கிறது ரிமைனிங் எவ்வளவு? ரிமைனிங் 2. கரெக்டுங்களா? இதை விட யூஸ் பண்ணோம்னா 46 4 பண்ண போகிறீங்க. ஒரு நாள் 4 டிவைடட் பை 6 கீழே இறக்க போகிறீங்க. திரும்பி ஒரு நாள் 4 டிவைடட் பை 2 வரும். இங்கே தெரியுதுல, கழிக்கணும் நம்ம. இங்கே 0. ஓகே, புரியுதுல உங்களுக்கு? இதுதான் இதோட ரிமைண்டர். இப்போ வந்து 2 அப்படின்றது நமக்கு ரிமைண்டராக வருது. ரைட்டா? 2ன்றது ரிமைண்டரா? கரெக்டாக கைஸ், புரியுதுல உங்களுக்கு? 44 40 46 4ஆல் வகுப்பு வரணும். 3 2. எஸ். இப்போது 3 பவரில் என்ன போடணும் அப்படின்னா 2.
ஏன்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதோட ரிமைண்டரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோடைய ரிமைண்டர் இந்த நம்பருக்கு பதில் இதோட ரிமைண்டரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இப்போ ரிமைண்டர் வந்து 2 யூஸ் பண்ணும்போது இதோட ஆன்சர் வந்து 9 தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? இது புரியுதுங்களா உங்களுக்கு? இது அந்த ஷிஃப்ட் எந்த சேஞ்ச் ஷிஃப்ட் வந்து எப்படி நடக்குதுன்னா, பவருக்கு பதில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா அந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணிட்டா வரக்கூடிய ரிமைண்டர். ஓகேவா? பவருக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக இதை யூஸ் பண்ணுறோம். இதை தான் கண்டுபிடிக்கிறோம் சைக்ளிசிட்டியை யூஸ் பண்ணி டிவைட் பை 4 யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம பவரில் போட்டு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 43 சம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா 43 28 28. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஐ திங்க் நான் பிக் பண்ணிட்டேன். யாராச்சும் நான் செலக்ட் பண்ணிட்டா ஸ்க்ரீன் தெரியுதுல இதில்? நீங்களே யாராச்சும் சொல்கிறீங்களா இல்லை நான் காய்ச்சி புரியுதா? ஆன்சர் சொல்கிறீங்களா? டக்குன்னு சொல்லுங்கள். 43 டிவைட் பை 4 பண்ணி பாருங்கள். 28 டிவைட் பை 4 பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே அடியாகுது 0 வரும். இது வந்து 3 வந்து ரிமைண்டர் இங்கே இருக்குது. அப்போ 3 பவர் 3 என்ன வரும்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது 8 பவர் 0 என்ன வரும்னு பாருங்கள். ஓகேங்களா? இதுமாரி பவர் வந்து ஒரு கான்செப்ட் மட்டும் இங்கே நான் சொல்ல வந்துட்டேன். அதை நான் இங்கே யூஸ் பண்ணிடுறேன். 3 பவர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 7 வரும். இங்கே மட்டும் பவரில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை மட்டும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் இது பண்ணிடுறேன். ஓகேங்களா? கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது இங்கே 6 இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பவர் 4 வந்து யூஸ் பண்ணுறல, இந்த பவர் 4 இடத்துல 0வும் யூஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். ஓகேவா? லாஸ்ட்டில் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம 0, ரிமைனிங் எங்கெல்லாம் 0 வருதோ அது எல்லாமே லாஸ்ட்டில் வரக்கூடிய நம்பர் பவர் 4 வரதுக்கு. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் நான் வச்சுங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். இப்போ 0 அப்படின்றது வருது. அப்போது 8 4ஆக வந்து மாற்றிக்கலாம். கரெக்டுங்களா? 8 பவர் 4 வந்து என்ன வரும்? 6 வரும். அப்போ 7 - 6 வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? எப்படி வந்து இதில் 8 பவர் 4ஓட வேல்யூ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. கரெக்டாக 6. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்குள்ளே போயிடலாம். அப்ளிகேஷன்ஸ் இதுதான் நமக்கு தேவை. எல்லாரும் எதிர்பார்த்தது அப்ளிகேஷன்ஸ். இது எல்லாரும் ஈஸியாக போடலாம். இப்போது அப்ளிகேஷன்ஸ்குள்ளே வந்து போயிடலாமா? எஸ், இதான் நம்ம இப்போ பார்த்துட்டோம். 43 இந்த ஹோல் பவர் 46 2ன்றது வரும். அப்போ 3ல் 2 வந்துச்சுன்னா 9. ஆன்சர் வில் பி கரெக்ட். அப்போ 9 6 பவர் 4. இதோட ஆன்சர் என்ன வரும்? இது வந்து 4 9 ஃபேமிலி. இது வந்து ஆட் நம்பர்னால் என்ன வரும், ஈவன் நம்பர்னால் என்ன வரும்? யூ நோ தட். இந்த ஆன்சர் வில் பி என்னன்னு சொல்லி செக் பண்ணி போட்டுருங்க. யாரை சொல்கிறீங்களா இல்லை போட்டுருவா? 9 ஆட் நம்பர் வந்து என்ன வரும் guys? இருக்கீங்களா? chat box யூஸ் பண்ணுங்கப்பா. புரியுதாப்பா எல்லாருக்குமே? இல்லை நான் பாட்டு ஸ்பீடாக போடுறேன். இல்லை அப்ளிகேஷன்ஸ் வந்து நாளைக்கு வச்சுக்கலாமா? உடனே சொல்லுப்பா. ஹலோ, ஆட் நம்பர் வந்தா 9ல வந்து 9 தானா வரும், ஈவனா வந்தா 1 வரும்னா. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? ஈவன் நம்பர்ன்றது 9. எஸ், கரெக்ட். நான் எப்படியா ஷாக் கொடுப்பேன், பயந்துடாதீங்க. ஐயோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஐ திங்க் இந்த ஃபைலை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். மெத்தட்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட்னா பாருங்கள். அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் சம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் வந்து 45,000க்கு வாங்குறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அது வந்து பழசாயிடுச்சு, இல்லைனா அவங்களுக்கு புது லேப்டாப் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஓல்டு லேப்டாப்பை ஒன்றொருத்தவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றவன் பின்றவங்களுக்கு 12% லாஸில் வந்து விற்கிறான். திரும்பி பின்றவன் என்ன பண்ணுறான், இன்னொருத்தவனுக்கு சின்றவனுக்கு
12% ப்ராஃபிட்டில் விற்கிறான். ஆனால் ஆக்சுவலாக நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 லேப்டாப்போடைய ஒரிஜினல் ப்ரைஸ். இப்போது இது ரெண்டுத்தோடைய சேஞ்சஸ் நடந்து ஃபைனலாக என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ ஃபைனல் ப்ரைஸை வந்து பார்த்துட்டு இதுக்கான ஆன்சரை செலக்ட் பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் டிஜிட்ஸை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதேமாரி தான் இந்த சம்ஸ். இது வந்து சிஜிஎல்ல கேட்டது. இந்த கான்செப்ட் இப்போ நான் சொன்னேன்ல, அதை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சாம்பிள் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்றும் டிஎன்பிசி கொஷின்ஸ்லாம் நான் ஒன்றும் பார்க்கல. அது நம்ம இந்த டாபிக் எடுக்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த சம்ஸ்லாம் நீங்களே போட்டுருவீங்க. இதில் உங்களால் போட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் இதெல்லாம் இந்தமாரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு ஓகே தானே? புரியுதுல எல்லாருக்குமே? காட் தானே? ஓகேண்ணா. ஓகேண்ணா, புரிஞ்சிச்சுண்ணா. ஓகே, இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லையே? எல்லாருமே சொல்லுங்க. 12 பேருமே இப்போ எனக்கு ஓகே சொன்னா தான் நான் விடுவேன், இல்லை விட மாட்டேன். நான் அப்படியே சாப்பாடு போட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே கேட்டுட்டு இருப்பேன். எப்படி சொல்றீங்க? தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா எனக்கு யார் யாருன்னு தெரியாதுப்பா. அவ்வளோதான். அமைதியோ அமைதி. ஓகே கைஸ், குட் நைட். நீங்கள் எல்லாரும் பேசுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க. தேங்க்யூ. ஓகே, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். டாடா பாய். அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னா ஐ திங்க் ஃப்ரைடே வந்து மேக்ஸிமம் இந்த சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருங்க. இந்த ஷீட் வந்து உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், போட்டுருங்க. டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா? நான் ரொம்ப ஸ்பீடாக போயிடுவேன். அதுக்கப்புறம் டிஜிட் சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை மேக்ஸிமம் அன்றைக்கி நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு திங்க் ஏப்ரல் மேக்குள்ளே உங்களுக்கு நான் எல்லாத்தையோட பேசிக்ஸாக ஒரு ஃபவுண்டேஷன் நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கும் இங்கே கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? குட் நைட் காய்ஸ். டாடா பாய்.